வெல்கம் எவ்ரிவன். நாம் இந்த வீடியோவில் செல் செக்டாரிங் கான்செப்டை எப்படி சைலாபை பயன்படுத்தி சிமுலேட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ த மெயின் எய்ம் இஸ் டு ஸ்டடி த எஃபெக்ட் ஆஃப் செக்டாரிங் ஆன் எஸ்ஐஎன்ஆர் யூசிங் விர்ச்சுவல் லெபார்டரி. ஸோ இதில் சாஃப்ட்வேர் என்ன பயன்படுத்துகிறோன்னா சைலாப் வெர்ஷன் 6.1.1 ஆர் ஹையர் வெர்ஷன் இஸ் யூஸ்ட். பிளாட்ஃபார்ம் விண்டோஸ் ஆர் லினக்ஸ். நம்ம சிமுலேஷன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி லெட் அஸ் see the basic concept of cell sectoring. ஸோ செல் செக்டாரிங்கிறது என்னன்னா, ஒரு கவரேஜ் ஏரியா ஆஃப் சிங்கிள் செல்லை பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செக்டார்ஸ் ஆர் மல்டிபிள் டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் ஆண்டனாவை பயன்படுத்தி ஈச் ரீஜியன் ஆர் ஈச் கவரேஜ் ஏரியாவை கவர் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் செல் செக்டாரிங். ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு செல்லை பார்த்தீங்கன்னா 3 டிவிஷன்ஸ் ஆர் 3 செக்டாரை உடைச்சிருக்காங்க, ஈச் கவரிங் 120 டிகிரி ஆங்கிள். ஸோ இதுதான் செல் செக்டாரிங் கான்செப்ட் பை யூசிங் டைரக்ஷனல் ஆண்டனா. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, இட் இஸ் யூஸ்டு டு மினிமைஸ் கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் வித்தின் அண்ட் பிட்வீன் செல்ஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் சிக்னல் டு இன்டர்ஃபரன்ஸ் பிளஸ் நாய்ஸ் ரேஷியோ. எஸ்ஐஎன்ஆர் வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த செல் செக்டாரிங் கான்செப்ட் பயன்படுது. ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் செக்டாரிங். ஒன்று பார்த்தீங்கன்னா 6 layer sectoring and 3 layer sectoring. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 3 layer sectoring கான்செப்ட் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு செல்லை 3 டிவிஷன்ஸாக உடைக்கிறாங்க, உடைச்சிட்டு ஈச் கவரிங் 120 டிகிரி ஆங்கிள். ஸோ இதில் 3 செக்டார். ஸோ அடுத்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு செல்லை பார்த்தீங்கன்னா 6 டிவிஷன்ஸ் ஆர் 6 செக்டார்ஸாக உடைச்சிருக்காங்க, 1 2 3 4 5 6ன்னு. ஸோ ஈச் கவரிங் 60 டிகிரி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 360 டிகிரியை கவர் பண்ணுறாங்க. இந்த செக்டாரிங்க்கு பேர் 6 செக்டாரிங். நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் செக்டாரிங் யூஸ் பண்ணுறதால கோச்சனல் இன்டர்ஃபரன்ஸ் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம இந்த ஸ்லைடில் கோச்சனல் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி ரெடியூஸ் ஆகுது, செக்டாரிங் யூஸ் பண்ணுறதால எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம இந்த டயக்ராமில் 3 கிளஸ்டர் இருக்குது, அதாவது செல் கிளஸ்டர்ஸ் 3 இருக்குது. ஒரு கிளஸ்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா 7, அதாவது ABCDEFGன்னு மொத்தம் 7 செல்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி 3 கிளஸ்டர் இருக்குது. 3 கிளஸ்டர்லேயும் ஏன்றது பார்த்தீங்கன்னா ஏன்ற செல்லு சேம் ஃப்ரீக்குவன்சி சேனலை பயன்படுத்துது. ஸோ அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா கோ சேனல்ஸ். அதாவது 3 ஏ இருக்குது, அந்த சேனல் அந்த செல்லுக்கு பேர் கோ சேனல்ஸ். ஸோ இன்கேஸ் நம்ம ஏன்ற சேனலில் ஒரு யூசர் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த ஃப்ரீக்குவன்சியை சேம் அதர் 2 கிளஸ்டர்லேயும் பயன்படுத்துகிறோம். அது வழியாக ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது, அதுக்கு பேர் தான் கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸு. ஸோ த டெஃபினேஷன் என்னன்னா, கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் அக்கர்ஸ் when 2 or more cells using the same frequency channel interfere with each other. ஸோ இதுக்கு தான் கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதோட இம்பாக்ட் என்னன்னா, இட் இஸ் டீக்ரேடிங் த சிக்னல் டு இன்டர்ஃபரன்ஸ் ப்ளஸ் நாய்ஸ் ரேஷியோ. அதாவது இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாகிறதால சிக்னல் குவாலிட்டி கம்மியாகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இட் லீட்ஸ் டு கால் ட்ராப்ஸ், புவர் வாய்ஸ் குவாலிட்டி அண்ட் ரெடியூஸ்டு டேட்டா ரேட்ஸ். இன்டர்ஃபரன்ஸ் இன்க்ரீசஸ் அஸ் யூசர்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் தி செல் பவுண்டரி. செல் பவுண்டரி கிட்ட போகும்போது இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாகுது. ஸோ இதுதான் இதோட இம்பாக்ட். ஸோ இது எப்படி நம்ம கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் கோ சேனல்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுற மூலிமா கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தடு இந்த கான்செப்ட் செல் செக்டாரிங் கான்செப்ட் பயன்படுத்தினா இன்டர்ஃபரன்ஸ் ரெடியூஸ் ஆகும், ஏன்னா டைரக்ஷன் ஆண்டனாவை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளை கேர்ஃபுல் ஃப்ரீக்வன்சி பிளானிங் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் கோஆர்டினேஷன் டெக்னிக்ஸ். இதை பயன்படுத்தும் மூலியமாகவும் நம்ம கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். நம்ம இந்த டயக்ராமில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி செக்டாரிங் கேஸ்க்கு கம்மியாக ரெடியூஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு கிளஸ்டரில் கிளஸ்டர் சைஸ் 7, டோட்டலாக 7 செல்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 6 அண்ட் 7. ஒரு கிளஸ்டரில் 7 செல்ஸ் இருக்குது. டோட்டலாக எத்தனை கிளஸ்டர்ஸ் இருக்குன்னா, இது ஃபஸ்ட்டு கிளஸ்டர், இது செகண்ட் கிளஸ்டர், தேர்டு, 4th, 5th, 6th, 7th, டோட்டலாக 7 கிளஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, வித்தவுட் செக்டரிங் கேஸ்க்கு எப்படி கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்தவுட் செக்டரிங்னா வி ஆர் யூஸிங் தி ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனா, அதாவது ரேடியேஷன் பேட்டர்ன் ஆல் த டைரக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம அசியூம் பண்ணுறது சென்டர் ஆஃப் த செல். சென்டர் ஆஃப் த செல்லுக்கு
எப்படி வந்து இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் வித்தவுட் செக்டாரிங்க்கு என்ன நடக்கும்னா, சென்டர் ஆஃப் த செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சைட்லையும் சுத்தி இருக்கிற 6 செல்லாலயும் இன்டர்ஃபரன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து ஆல் த டைரக்ஷன்ஸ் இருக்கிறதால. 1, 2, 3, 4, 5, 6 சுத்தி இருக்கிற 6 செல்லுமே வந்து இன்டர்ஃபரன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ டோட்டலாக வித்தவுட் செக்டாரிங் கேஸ்க்கு இன்டர்ஃபரன்ஸ் கோஷன் இன்டர்ஃபரன்ஸ் வந்து 6ன்னு இருக்கும். வித் செக்டாரிங்க்கு எப்படி இருக்குன்னா, வித் செக்டாரிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், டைரக்ஷன் ஆண்டனா பயன்படுத்துகிறோம். ஸோ அதாவது 120 டிகிரி டைரக்ஷன் 3 செக்டார்ஸ் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸோ 120 டிகிரி ஆங்கிளில் வி ஆர் கோயிங் டு யூஸ் தி டைரக்ஷனல் ஆண்டனா. ஸோ அப்போ என்ன நடக்குன்னா, இந்த சென்டர் ஆஃப் த செல்லை அசீம் பண்ணிப்போம். கண்டிப்பாக வந்து ரைட் சைடில் இருக்கிற இந்த செல் 1, 2, 3 இந்த 3 செல்லால இன்டர்ஃபரன்ஸ் நடக்காது. ஏன்னா வந்து அதோட டைரக்ஷன் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் இன்டர்ஃபரன்ஸ் வித் தி சென்டர் ஆஃப் த செல் கிடையாது. ஸோ இந்த செல்லும் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா அதோட டைரக்ஷன் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கு. ஒன்லி 2 cells are going to produce the interference இந்த செல்லும், அதே மாதிரி லெஃப்ட்ல இருக்கிற இந்த 2 செல்லு தான் இன்டர்ஃபரன்ஸ் காஸ் ஆகும். ஏன்னா அதோட டைரக்ஷன் ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து இந்த செல்லு கூட ஓவர்லாப் ஆகும். ஓகே, ஸோ வித் செக்டாரிங் கேஸில் 2 cells are producing the interference. So finally we can infer that for with the sectoring case, cochain interference is reduced. Without sectoring வந்து cochain interference வந்து அதிகமாகுது. So results என்னன்னா, reduced cochain interference, frequency use efficiency is improved, system capacity can be enhanced, SINR value is higher. Finally, overall network performance is good. In this, we will see how sectoring improves the value of SINR. போன ஸ்லைடில் நம்ம என்ன கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம்னா, செக்டாரிங் யூஸ் பண்ணுறதால எப்படி வந்து கோச்சான் இன்டர்ஃபரன்ஸ் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து எஸ்ஐஎனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் பவர் டிவைட் பை இன்டர்ஃபரன்ஸ் ப்ளஸ் நாய்ஸ். இங்கே இன்டர்ஃபரன்ஸோட வேல்யூ வந்து கம்மியாகுது. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா படி எஸ்ஐஎனோட வேல்யூ வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ by using sectoring concept, cochain interference is reduced and SINR value is improved. நெக்ஸ்ட் வந்து செக்டாரிங் வந்து லிமிட் சிக்னல் ஸ்ப்ரெட். ஸோ டைரக்ஷன் ஆண்டனாவை கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம். அதனால் வந்து இன்டர்ஃபரன்ஸ் வந்து மினிமைஸ் ஆகுது. டைரக்ஷன் ஆண்டனாஸ் நம்ம பயன்படுத்துறதால லெஸ் ஓவர்லேப்பு, லெஸ் கொல்லிஷன் நடக்குது. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் என்னன்னா வந்து இம்ப்ரூவ்டு சிக்னல் கிளாரிட்டி கிடைக்கும், பெட்டர் கால் குவாலிட்டி, ஃபாஸ்டர் டேட்டா அண்டு லோயர் கால் ட்ராப் ப்ராபபிலிட்டி. These are the benefits of going for sectoring concept. So this is a comparison table from which we can easily understand the difference between without sectoring and with sectoring, and finally prove that with sectoring is the best one. So இங்க first feature வந்து coverage area. Without sectoring வந்து 360 degree omnidirectional, with sectoring வந்து 120 degree each for 3 sectors. இதுவே 6 sectors இருந்ததுன்னா 60 degree each. இங்கே ஆண்டனா டைப்னு பார்த்தா ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனா ஃபார் வித்தவுட் செக்டாரிங், வித் செக்டாரிங்கில் டைரக்ஷன் ஆண்டனாஸ் 3 டைரக்ஷனல் ஆண்டனாஸ் ஃபார் 3 செக்டார்ஸ் அண்ட் 6 டைரக்ஷனல் ஆண்டனாஸ் ஃபார் 6 செக்டார்ஸ். இன்டர்ஃபரன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வித்தவுட் செக்டாரிங்க்கு வந்து ஹையாக இருக்கும், வித் செக்டாரிங் வந்து ரெடியூஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஃப்ரீக்வன்சி ரியூஸ் வந்து லெஸ் எஃபிஷியன்ட் இன் வித்தவுட் செக்டாரிங் கேஸ் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் ஃபார் வித் செக்டாரிங். அண்ட் ஃபைனலி எஸ்ஐஎனோட வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வித்தவுட் செக்டாரிக் லோயராக இருக்குது, வித் செக்டாரிக் வந்து ஹையராக இருக்குது. Before going to run the simulation, let us go through the code. ஃபஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் யூசர்ஸ் 300, செல் ரேடியஸ் வந்து 1 கிலோமீட்டர், நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் வந்து 3 பிகாஸ் வி ஆர் ஃபாலோயிங் 3 செக்டரிங் மெத்தட். பிடி டிபிஎம்ன்றது டிரான்ஸ்மிட்டர் பவர் டிபிஎம், அதோட வேல்யூ 43 அசீவ் பண்ணிக்கிறோம், அதை வாட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. நாய்ஸ் பவர் -100, அதை வந்து வாட்ஸில் கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா இது. பார்க் லாஸ் எக்ஸ்போனன்ட் இஸ் 3.7 ஃபார் அர்பன் ஏரியாஸ், அதை அசீவ் பண்ணிக்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்து திஸ் செக்ஷன் எதுக்குன்னா ஜென்ரேட்டிங் தி யூசர் லொக்கேஷன். அதாவது ஒரு செல் இருக்குன்னா இந்த செல்லில் வந்து யூசர் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்காது, அதோட தீட்டா, அதோட ஆங்கிள், அப்புறம் வந்து அதோட ரேடியஸ், டிஸ்டன்ஸ் ஆஃப் யூசர் ஃப்ரம் தி சென்டர் அந்த கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஒய் கார்டீசியன் கோஆர்டினேட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த யூசரோட எக்ஸ்ஒய் கோஆர்டினேட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு வி ஆர் அஸ்யூமிங் தி செக்டார் ஆங்கிள்ஸ். 3 செக்டார் ஆங்கிள் 0 to 120 ஒரு செக்டார், 120 to 240 ஒரு செகண்ட் செக்டார், 240 to 360 வந்து தேர்ட் செக்டார். ஸோ இந்த செக்ஷன் எதுக்குன்னா இந்த செக்ஷனில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி எஸ்ஐஎன்ஆர் வேல்யூ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி யூசர். 300 யூசருக்கு வந்து எஸ்ஐஎன்ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறாங்க. அதை வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்காக செக்ஷன் தான் இது. ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து எஸ்ஐஎன்ஆர் டிபி செக்டார் ஜீரோஸ் வந்து ஃபஸ்ட்டு எம்டி வெக்டாரை வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு யூசருக்கும் வந்து அந்த யூசர் ஆங்கிள், அந்த யூசரை வந்து எந்த பொசிஷன் எந்த ஆங்கிளில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அவர் வந்து சர்விங் செக்டாரில் இருக்கா, அந்த அந்த ஐட்ரேஷன் தான் இந்த செக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஒரு செல்லுனா இது 3 செக்டார்னு அசியூம் பண்ணிப்போம். இந்த ஒரு யூசர் இந்த லொக்கேஷனில் இருக்குன்னா இது சர்விங் செக்டார் 1, இது சர்விங் செக்டார் 2, இது வந்து சர்விங் செக்டார் 3. இன்கேஸ் அந்த யூசர் வந்து சர்விங் செக்டாரில் 1ல் இருந்தானா சர்விங் செக்டார் 1ன்னு சொல்லி S = 1ன்னு வந்து எடுத்துக்கும் அந்த லூப். அதுக்கான ஃபார்முலா தான் இது. இப்போ அந்த யூசருக்கு வந்து யார் யாரால இன்டர்ஃபரன்ஸ் நடக்குன்னா செகண்ட் செக்டார் தேர்ட் செக்டாரில் தான் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். சர்விங் செக்டார் 1ஆல் இன்டர்ஃபரன்ஸ் நடக்காது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். நம்ம இங்கே வந்து ஃபார் S = 1 to நம்பர் செக்டார்ஸ் சர்விங் செக்டாரை வந்து ஒரு யூசருக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு கால்குலேட் தி இன்டர்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன தேவைன்னா டிஸ்டன்ஸ் √(x² + y²) அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். பாத் லாஸ் காம்பனண்ட் கண்டுபிடிக்கிறோம். அதோட ஃபார்முலா வந்து பாத் லாஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு d பவர் மைனஸ் பாத் லாஸ் காம்பனண்ட், அதை ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிரும். நெக்ஸ்ட் ரிசீவ்டு பவர் ஆர் ரிசீவ்டு சிக்னல் ஈக்குவல் டு PT into PL பாத் லாஸ் காம்பனண்ட். ஸோ சிக்னல் ரிசீவ்டு பவரை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டர்ஃபரன்ஸ்ன்றது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு யூசருக்கு வந்து சர்விங் செக்டாரால் இன்டர்ஃபரன்ஸ் நடக்காது. அதாவது இந்த யூசர் வந்து சர்விங் செக்டார் 1ஆல் இன்டர்ஃபரன்ஸ் நடக்க வாய்ப்பில்லை. மற்ற 2 செக்டாரால் சைட் லோப் காம்பனண்ட், அந்த ஆண்டனாவோட சைட் லோபால் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அதோட மாடல் வந்து இந்த ஃபார்முலா இன்டர்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு இன்டர்ஃபரன்ஸ் ப்ளஸ் 0.2 டைம்ஸ் PT into PL. 0.2ன்றது அந்த சைட் லோப் காம்பனண்ட்டோட மாடல். ஸோ அதோட வேல்யூ வந்து நம்ம 0.2 அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஆஃப்டர் கம்ப்யூட்டிங் தி இன்டர்ஃபரன்ஸ் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் தி SINR வேல்யூ. SINR வேல்யூ ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. SINR ஈக்குவல் டு சிக்னல் டிவைடட் பை இன்டர்ஃபரன்ஸ் ப்ளஸ் நாய்ஸ் பவர். ஃபைனலாக வந்து SINR வேல்யூவை வந்து டிபியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். போன செக்ஷன் ஆஃப் கோடில் வி ஹவ் கம்ப்யூட்டட் SINR வேல்யூ ஃபார் வித் செக்டாரிங். ஸோ இந்த செக்ஷன் ஆஃப் கோடில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆம்னி டைரெக்ஷனல், அதாவது வித்தவுட் செக்டாரிங்க்கு வந்து ஹவு தே ஆர் கம்ப்யூட்டிங் SINR வேல்யூ அண்டு இன்டர்ஃபரன்ஸ், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் லூப் ஐட்ரேட் பண்ணிவிட்டு தே ஆர் கம்ப்யூட்டிங் தி டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் பாஸ்ட் லாஸ் காம்போனண்ட்டு, நெக்ஸ்ட்டு சிக்னல் ரிசீவ்டு பவர் கண்டுபிடிக்கிறாங்க. தே ஆர் கம்ப்யூட்டிங் தி இன்டர்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2 into PT into PL. இங்கே 2 எதுக்கு அசியூம் பண்ணுறாங்கன்னா 2 ஈக்குவலன்ட் செல்ஸ்லேருந்து இன்டர்ஃபரன்ஸ் காஸ் ஆகுதுன்னு அசியூம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டிங் SINR வேல்யூ, converting SINR into dB. So in the section of code they have computed the SINR value. Next இதை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம், ஹிஸ்டோகிராம் பிளாட்டை பிளாட் பண்ண போகிறோம். இந்த செக்ஷன் ஆஃப் கோடு ஹிஸ்டோகிராம் பிளாட்டுக்காக வருது. ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ரெட் கலர் பிளாட் வந்து ஆம்னி டைரெக்ஷன் வித்தவுட் செக்டாரிங்க்கும், க்ரீன் கலர் பிளாட் வந்து வித் செக்டாரிங்க்கும் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்னென்னா கவுன்ஸ் அண்டர்ஸ்கோர் ஆம்னின்றது ஃபார் ரெட் கலர் பார், நெக்ஸ்ட் கவுன்ஸ் அண்டர்ஸ்கோர் செக்டார்ன்றது க்ரீன் கலர் பார். ஸோ என்னன்னா வித்தவுட் செக்டாரிங் கேஸ்க்கு எல்லா SINR வேல்யூவும் குரூப் பண்ணுறாங்க ரேஞ்ச். அதை எக்ஸாக்சிஸில் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி வேல்யூஸ் வந்திருக்குன்னா -3.5 to -3 அந்த ரேஞ்சில் வந்து SINR வேல்யூ வந்திருக்கு ஃபார் வித்தவுட் செக்டாரிங்.
அது எல்லாத்தையும் குரூப் பண்ணிவிட்டு ரெட் கலர் பாராக க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கான செக்ஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் பார் எப்படி வருதுன்னா அதோட வேல்யூஸ் வித்து செக்டாரிங்க்கு வந்து அதோட வேல்யூஸ் எப்படி வந்திருக்குன்னா +3.5 to 4 அந்த ரேஞ்சில் ஃபாலோ ஆயிருக்கு. அதெல்லாம் குரூப் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் பிளாட்டாக பார் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து அந்த பார் க்ரியேட் பண்ணுறதுக்கான செக்ஷனு. ஸோ இங்கே ரெட் கலர் பார் இஸ் ஃபார் வித்தவுட் செக்டாரிங் அண்ட் க்ரீன் கலர் இஸ் பார் இஸ் ஃபார் வித் செக்டாரிங். ஸோ இந்த செக்ஷன் ஆஃப் கோடில் என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து மோர் தென் 2 மேலே வருது, அது ஓவர்லாப் ஆகுது. அதை வந்து எராடிகேட் பண்ணுறதுக்காக இந்த செக்ஷன் ஆஃப் கோடில் 1 or 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வர்றதுக்காக இந்த செக்ஷன் ஆஃப் கோட் பயன்படுது. நெக்ஸ்ட் we will launch Scilab. ஓப்பன் பண்ணிவிட்டு Scilab ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் we will launch SciNotes. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண கோடை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் we will save the file. ஒரு ஃபோல்டரில் we will save Scilab. இங்கே நான் Scilab என்ற ஃபோல்டரில் I am saving the file. Name experiment exp3 sectoring. சேவ் பண்ணிங்கன்னா .sain எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகிடும். சேவ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த கோடை நம்ம ப்ரீஃபாக ஸ்டடி பண்ணிட்டோம். சிஎல்சி ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் எதுக்குன்னா வந்து கிளியரிங் த கன்சோல், கிளியரிங் த மெமரி, அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறது, ஜென்ரேட்டிங் தி யூசர் ஈக்குவேஷன், டிஃபைனிங் தி செக்டர் ஆங்கிள்ஸு. வித் செக்டரிங்க்கு வந்து தே ஆர் கம்ப்யூட்டிங் யூசர் ஆங்கிள். நெக்ஸ்ட் பாத் லாஸு, காம்போனண்ட்டு, இன்டர்ஃபரன்ஸு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கோடில் பார்க்குறோம். இன்டர்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் வந்து தே ஆர் கம்ப்யூட்டிங் தி SINR வேல்யூ. ஸோ அந்த செக்ஷன் வித் செக்டாரிங்க்கு. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து வித்தவுட் செக்டாரிங்க்கு கம்ப்யூட்டிங் தி இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் SINR வேல்யூ. லாஸ்ட் பீஸ் ஆஃப் கோடு வந்து ஹிஸ்டோகிராம் பிளாட். 2 பார்ஸ், ஒன்று ரெட் கலர், ஒன்று இன்னொன்று வந்து க்ரீன் கலர். ஸோ ஃபைனலி we will execute the code. ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் பிளாட்டில் என்ன அப்சர்வேஷன்னா வித்தவுட் செக்டாரிங்க்கு வந்து ரெட் கலர் பாரு அது வந்து ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. அதாவது அதோட SINR வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. -3.5 to -3 அந்த ரேஞ்சில் வந்து SINR வேல்யூலாம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வித் செக்டாரிங்க்கு வந்து SINR வேல்யூ வந்து குட், ஹையர் SINR வேல்யூ இஸ் ஒப்டைன்ட் ஃபார் வித் செக்டாரிங் கேஸ். அதோட கலர் வந்து க்ரீனு, ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ரைட். இதுதான் இன்ஃபரன்ஸ்.